பிறப்பித்துக் கொள்கிறேன். ரபீஉல் அவ்வல் மாதம், வசந்தத்தின் ஆரம்பம். இன்றைய இந்த தினத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மரணித்த இந்த தினத்திலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். இந்த ஹுதுபா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் முழுக்க படிப்பினைகளால் நிரம்பியதாக இருந்ததோ, அதுபோன்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் மரணமும் படிப்பினை நிரம்பியதாகவே இருந்தது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால் செய்த அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய கடமையில் இருந்து முஹர்ரம் மாதம் திரும்பி வருகிறார்கள். வரும்பொழுதே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் பலகீனமானவர்களாக, உடல் சோர்ந்தவர்களாக அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை முடித்துவிட்டு முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நோக்கி திரும்புகிறார்கள். அந்த பயணத்துக்கு பிறகு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவாக தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியே செல்லவில்லை. அவ்வாறே சஃபரினுடைய மாதம் வந்தது. சஃபரினுடைய மாதமும் கழிகின்றது. சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டு திரும்பும் பொழுது அங்கிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தமும் நோயும் அதிகரித்து மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சஹாபியினுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு மயக்கமுற்ற அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள், அதாவது வீட்டிலே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள். அதற்கு பின்னாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் பெரிதாக வெளியாகவில்லை. அவர்களுடைய வருத்தம் அது இன்னும் கடினமாக ஆரம்பித்தது. அவர்களுடைய அந்த வருத்தம் இன்னும் சிரமங்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிட்டது. அவ்வாறே ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான தினம். அன்றைய நாளில் இருந்து 2 நாளைகளுக்கு முன்னால் சனிக்கிழமையினுடைய தினம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்வதற்கான பல நிகழ்வுகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே இருந்தாலும் அந்த தினத்திலே இருந்து நடந்த சில சம்பவங்களை பேசுவது பொருத்தம் என்று சொல்லி நினைக்கிறேன். அன்றைய இஷா தொழுகையை எதிர்பார்த்து சஹாபாக்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் 3இல் ஒரு பகுதி கழிந்ததற்கு பின்னால் இஷாவினுடைய தொழுகையை நடாத்தக்கூடியவர்கள். சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாம் ஜமாத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தம் முழு சஹாபாக்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் முழு சஹாபாக்களினுடைய எண்ணத்திலும் நோயை ஏற்படுத்தியது. எல்லா சஹாபாக்களும் சஃபுகளிலே இருந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜமாத் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகை காணாமல் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளால் ஒரு செல்ல குழந்தையை போன்று சென்று வரக்கூடியவர். இவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்காக வேண்டி அழைத்து வருவதற்காக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளால் செல்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 போர்வைகளை போர்த்தி உறங்கி இருக்கிறார்கள். பொதுவாக தெரியும், காய்ச்சல் ஏற்பட்டவர் தன்னை முழுமையாக போர்த்தி கொண்டு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எப்பொழுதும் இல்லாதவாறு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. 2 போர்வைகளை போர்த்தி உறங்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த 2 போர்வைகளுக்கு மேலால் அந்த காய்ச்சலினுடைய உஷ்ணத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும்
எப்பொழுதும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அடுத்த மனிதர்களின் மேனியில் கையை வைத்து அவர்களை பார்க்கக்கூடிய அந்த நிலைமை இருந்த அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி நிலைமை அன்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய கையை வைத்து அந்த முபாரக்கான மேனியை தொட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னக துஅகு வஅகன் ஷதீதா, உங்களுக்கு கடுமையான நோவினையாக நீங்கள் நோவினை செய்யப்படுகிறீர்கள், வருத்தப்படுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ். இப்பொழுதும் இந்த காட்சியை அவர்கள் கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டு சாய்ந்து கொண்டு ஓய்வெடுத்தவர்கள் கிடையாது. எப்பொழுதும் உம்மத்தினுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தவர்கள். சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் அனா ஊஅகு கமா யூஅகு الرجلان மின்கும், உங்கள ரெண்டு பேத்துக்கு காய்ச்சல் வந்தால் என்ன வருத்தமும் என்ன சிரமமும் ஏற்படுமோ அந்த இரண்டு மனிதர்களுடைய சிரமம் எனக்கு ஒரு தனி மனிதனாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரும்ப மயக்கமுற்று விடுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள். தஹஜ்ஜத்தினுடைய நேரமாகின்றது. இன்னும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வரவில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிச் செல்கிறார்கள் தொழுகைக்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கத்தில் இருந்து எழுப்பாட்டியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? ஜும்மா தொழுகையை மாத்திரம் தொழுது கொண்டு எம்மை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோமே. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய மரண சமயம் மயக்கத்தில் இருந்து கண் விழித்தவுடன் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா? அஸல்லன் நிசா, பெண்கள் தொழுது விட்டார்களா? அஸல்லஸ் சிபியான், சிறு குழந்தைகள் தொழுது விட்டார்களா என்ற கேள்வி. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், எல்லாரும் தாங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்ன நேரம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்பு அலைய மாஅன், என் மீது தண்ணீரை ஊற்றுவீராக. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த தண்ணீரை அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே ஊற்றுகிறார்கள். அந்த உற்சாகத்துடன் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கையில் இருந்து எழும்ப முயற்சித்தவர்கள் அவர்களுக்கு எழும்ப முடியாமல் போய் திரும்பவும் மயக்க நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது தடவையும் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பாட்டி ஜமாத் தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறார்கள். திரும்பவும் அதே கேள்வி, திரும்பவும் அதே போன்று தண்ணீர் ஊற்றப்பட்டது. திரும்பவும் எழும்ப முயற்சித்தார்கள், எழும்ப முடியவில்லை, கீழே விழுந்து விட்டார்கள். திரும்பவும் மயக்கம். மூன்றாவது தடவையும் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கத்தில் இருந்து விழித்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறார்கள். மூன்றாவது தடவையும் தண்ணீர் ஊற்றப்பட்டது. மூன்றாவது தடவையும் எழும்ப முயற்சிக்கிறார்கள், எழும்பி நிற்க முடியவில்லை அவர்களால். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னார்கள், முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின் நாஸ், ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அவர் மக்களுக்காக தொழுகை நடாத்தட்டும் என்ற செய்தியை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சில நீளமான சம்பவங்கள் நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் பணிக்கப்பட்டார்கள். தொழுகைக்காக வேண்டி நடுங்கியவர்களாக, அழுதவர்களாக அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸல்லாவிலே இருந்து அன்றைய இஷாவினுடைய தொழுகையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு நடாத்தினார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையினுடைய தினம் பிறை 11. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அன்றைய தினத்திலே அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த எல்லோருக்கும் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சதகாவாக கொடுத்து விட்டார்கள். தன்னுடைய வீட்டிலே இருந்த பாத்திரம், தன்னுடைய வீட்டிலே இருந்த தானியங்கள், தன்னுடைய வீட்டிலே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சதகாவாக அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அன்றைய தினத்தை முஹத்திஸூன்கள் யௌமுஸ் ஸதகா, சதகாவினுடைய தினம் என்பதாக எழுதக்கூடிய அளவுக்கு அன்றைய தினம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சதகாக்களை செய்தார்கள். சந்திக்க வருபவர்களிடத்தில் எல்லாம் லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, பஅத யௌமி ஹாதா, இன்றைய நாளுக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்ற தன்னுடைய மரணத்தினுடைய செய்தியை அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக அனைவரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறே
அன்றைய பிறை 11 ஞாயிற்றுக்கிழமையினுடைய தினமும் கழிகின்றது. அடுத்த நாள் சுபஹினுடைய தொழுகை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே நீளமான ஒரு ரிவாயத்திலே சொல்லப்படுகின்றது, சஹாபாக்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி சஃபிலே நிற்கக்கூடிய நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய அந்த திரையை நீக்கி மஸ்ஜிதுன் நபவியிலே சஃபிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். கோத்திரமாக யுத்தம் செய்து கொண்டிருந்த மக்கள், சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி கொலை செய்து கொண்டிருந்த இந்த மக்களை ஒரே கலிமாவுக்கு கீழால் கொண்டு வந்து ஒரே சஃபிலே நிறுத்திய சந்தோஷம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த ஒற்றுமையை பார்த்து, இந்த நிகழ்வை பார்த்து அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விடுகிறார்கள். ரிவாயாத்துகளிலே வருகின்றது, சஹாபாக்கள் தக்பீரை கட்டிக்கொண்டே அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கிறார்கள். எல்லாத்துக்கும் சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் அடைகிறார்கள், உடல் தேறுகின்றது, ஆரோக்கிய நிலைமைக்கு திரும்புகிறார்கள் என்ற சந்தோஷம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதே நாள் லுஹாவினுடைய நேரம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உடம்பிலே வருத்தம் இன்னும் அதிகமாகின்றது. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்ராத் அந்த நேரத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ளால் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஹஜ்ரத் உஸாமா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் அவரும் ஹஜ்ரத் ஆயிஷாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 பேரும் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷாவினுடைய மடியிலே சாய்ந்து அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தண்ணீர் குவளையை எடுத்து அதை தன்னுடைய முகத்திலே தடவியவர்களாக தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவி கொண்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், இன்னலில் மௌதி சக்ரதன், ஏ ஆயிஷாவே, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்ராத் இருக்கிறது. ரம்யான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை அல்லாஹ்வுக்கு ஒரு மலரை போன்று இலேசாக பறித்திருக்க முடியும். ஆனால் உம்மத்துக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சக்ராத்தை ஏற்படுத்தினான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்திலே தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவிக் கொள்கிறார்கள், தெளித்துக் கொள்கிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய சக்ராத்தினுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும்? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ர், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரர், அவர்கள் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்வையிடுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு மிஸ்வாக் இருக்கின்றது. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவினுடைய முகத்தை பார்க்கிறார்கள், மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவினுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுகிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா? தலையை அசைத்து அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். மிஸ்வாக்கினுடைய அடுத்த பகுதியை தன்னுடைய வாயால் சுத்தம் செய்து அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய கரத்தால் மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கடைசி வரைக்கும் பெருமையாக சொல்வார்கள், அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ் நீருடன் கடைசியாக சேர்ந்த உமிழ் நீர் என்னுடைய உமிழ் நீர். அவர்களுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிஸ்வாக் செய்துவிட்ட அந்த அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்துவிட்டு அந்த வருத்தத்துடன் இருக்கிறார்கள். இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கின்றது. முதலாவதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி செல்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய தந்தையுடன் நேசம் கொண்டவர்கள், தன்னுடைய குழந்தைகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய நேரம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் உயிருடன் இருந்தார்கள். தன்னுடைய தந்தையை பார்க்க ஓடோடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருத்தத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் கூட கண்ணிலிருந்து வடியவில்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். வா கர்ப அபா, என்னுடைய தந்தைக்கு வந்த சோதனையே, வருத்தமே. வா கர்ப அபா, என்னுடைய தந்தைக்கு வந்த வருத்தமே, சோதனையே, சிரமமே. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கின்றது. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதிலாக சொன்னார்கள், லா கர்ப அபீகி பஅதல் யௌம், ஏ ஃபாத்திமாவே, இன்றைய நாளைக்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு சோதனையும் கிடையாது, சிரமமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது.
லா கர்ப அபீகி பஅதல் யௌம். என்னென்ன நிகழ்வுகளை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே கொண்டு சொல்லி இருப்பார்கள். எவ்வளவு தியாகங்கள், வாழ்நாள் முழுக்க தியாகம். இந்த தாவத்தினுடைய பணிக்காக வேண்டி மண்ணை எடுத்து மக்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே தூவி விட்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்திலே உமிழ் நீரை உமிழ்ந்தவர்களும் உண்டு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியக்காரன், சாஸ்திரக்காரன் என்று அவர்களை தூற்றியவர்களும் உண்டு. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டுமல்ல, ஒவ்வொரு யுத்த களங்களிலும் விசேஷமாக உஹதினுடைய தினத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்திலே அந்த அவர்கள் அணிந்திருந்த கவசத்தினுடைய கம்பி அது குத்திப்படுகின்றது. அவர்களுடைய முபாரக்கான பல் உஹதினுடைய தினத்திலே ஷஹீதாக்கப்படுகிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உஹதினுடைய தினத்தை விட நீங்கள் சிரமப்பட்ட துன்பங்களை அனுபவித்த ஒரு நாள், ஒரு நிகழ்வு இருக்கிறதா யா ரசூலல்லாஹ்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. அதுதான் நான் தாயிஃபிலே கழித்த 10 தினங்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாயிஃப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்ற அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே வைத்து துன்புறுத்தப்படுகிறார்கள். சிறு குழந்தைகளை வைத்து கல்லினால் அடிக்கப்படுகிறார்கள். ரிவாயாத்துகளிலே வருகின்றது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியிலே இருந்து இரத்தம் வழிந்து அவர்களுடைய பாதணியுடன் அவர்களுடைய பாதம் ஒட்டிக்கொண்டது. அவர்களுக்கு நடக்க கூட முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மலைகளுக்கு பொறுப்பான ஹஜ்ரத் மீகாயிலை ஹஜ்ரத் ஜிப்ரீலுடன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைத்து சொன்னான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேளுங்கள், அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்கள்? 2 மலைகளை சேர்த்து இவர்களை அழித்து விடவா? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து சொல்லி இருப்பார்கள். சொன்னார்கள், லா கர்ப அபீகி பஅதல் யௌம், ஏ ஃபாத்திமாவே, இன்றைய நாளைக்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கிட்டே கூப்பிட்டு 2 ரகசியங்களை சொல்கிறார்கள். ஒன்று சொன்னார்கள், சுவர்க்க பெண்களுக்கெல்லாம் தலைவியாக நீ இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? இரண்டாவது சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலாக சந்திக்கக்கூடிய பெண் நீதான், எனக்கு பின்னால் நீதான் மரணம் அடைவாய் என்ற செய்தியை சொன்ன நேரம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிரித்தவர்களாக அந்த சந்தர்ப்பத்தை கழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருத்தம் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே கையேந்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா. திரும்ப இந்த துஆவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த நிலைமையை கண்டு பயந்து அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்று திரும்ப சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை தொடர்ந்து சொன்னார்கள், வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்து விடு. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஹ்மத் தான். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக நாங்கள் உங்களை அனுப்பி இருக்கிறோம். அந்த அகிலத்தாருக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை வேண்டுகிறார்கள். அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்து விடு, இரக்கம் காட்டி விடு. வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா, உன்னுடைய உயர்ந்த பயண தோழமையிலே என்னை இணைத்து விடு என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க ஆரம்பித்த அந்த நேரம் ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் படைத்த நாளில் இருந்து இவருடைய உயிரையும் எடுப்பதற்கு அனுமதி கேட்காதவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய வாயிலிலே வந்து உள்ளே வருவதற்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை எடுப்பதற்கும் அனுமதி கோருகிறார்கள். முதல் தடவையாக உலகம் படைத்த
படைக்கப்பட்ட நாளிலிருந்து அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கோரப்படுகின்றது. அந்த வீட்டுக்குள்ளால் நுழைவதற்கு சலாத்துக்கு பதில் சொல்லி உள்ளே வரவழைத்தார்கள். ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை எடுப்பதற்கு அனுமதி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய நரகவாசிகளுடைய நிலைமை என்ன என்பது தெரியும் வரைக்கும் நான் என்னுடைய ரூஹை தருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அன்பான சகோதரி பெரியார்களே, மரண வேளையில் உம்மத்தினுடைய கவலை, எங்களை பத்தி கவலை, கியாமத் வரும் வரக்கூடிய உம்மத்தை பத்தி கவலை. என்ன கவலை? இந்த உம்மத் நரகத்துக்கு சென்று விடுவார்கள், அந்த நரகவாதிகளுடைய நிலைமை என்னவாகும் என்ற கவலை. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட செய்தியை சொல்லி அங்கிருந்து ஒரு நன்மாராயத்துடன் வருகிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு அனைத்து மனிதர்களும் சுவர்க்கம் நுழைவார்கள் உங்களோட உம்மத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய ரூஹை எடுப்பதற்கான அனுமதியை வழங்குகிறார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூஹ் பறிக்கப்படுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே அந்த பூமியிலே வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒரு படவையால் மூடப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசாவை பார்த்து சொல்கிறார்கள், எப்பொழுதும் இவ்வாறு ஆறுதலாக நிம்மதியாக தூங்கியது கிடையாது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உம்மத்துக்காக வேண்டி ஓடி ஓடி சிரமப்பட்டவர்கள் இன்றைய தினம் ஆறுதலாக ஓய்வெடுக்கிறார்கள். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா என்று ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவினுடைய செய்தி முதலில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரத்தில் இருந்து மதீனாவினுடைய எல்லைக்கு ஒரு வேலைக்காக வேண்டி சென்றிருந்தவர்கள். அவர்கள் அவசரமாக வருகிறார்கள். அந்த ஜனாசா வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள் நுழைந்து, அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஜனாசா மூடப்பட்டிருக்கின்றது. ஜனாசாவினுடைய முகத்தை திறக்கக்கூடிய தைரியம் கூட ஹஜ்ரத் அபூபக்கருக்கு பிறக்கவில்லை. தன்னுடைய கைகளை நடுங்கியவர்களாக அவர்கள் அந்த ஜனாசாவை முகத்தை திறந்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், திப்த ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் வாழக்கூடிய நேரமும் மனமாக வாழ்ந்தீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஜனாசாவும் மனமானதாக இருக்கின்றது, மரணித்த பின்பும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு உடனே வெளியிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய சுய நினைவற்று என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கக்கூடிய, கஃன் செய்யக்கூடிய, குளிப்பாட்டக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் அவர்களுடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து அனைத்து மக்களையும் மஸ்ஜிது நபவியிலே ஒன்று சேர்த்து அழகான ஒரு ஹுத்பாவை செய்கிறார்கள். அந்த ஹுத்பாவினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுது மின்கும் முஹம்மதன் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன். சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், அவன் எப்பொழுதும் மரணிக்க மாட்டான் என்று உம்மத்தை மதம் மாறுவதில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அதாவது உளப்பூர்வமான ஹுத்பாவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே நிகழ்த்தினார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அது பார்வைக்காக வேண்டி, அதாவது குளிப்பாட்டுவதற்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்றது. குளிப்பாட்டக்கூடியது அரபிகளிடத்திலே பழக்கம் இருந்தது. பொதுவாக குடும்பத்தார்கள் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய பழக்கம். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர், இதுபோன்று மருமகன் ஹஜ்ரத் அலி, அதுபோன்று ஃபضل இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை ஷக்ரான் என்று சொல்லக்கூடிய 5 நபர்களும் குளிப்பாட்டுவதற்காக வேண்டி ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்ட தயாராக இருக்கக்கூடிய நேரம் அவுஸ் இப்னு ஹவி என்று சொல்லக்கூடிய மதீனாவை சேர்ந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் ஹஜ்ரத் அலியை அழைத்து சொல்கிறார், நானும் குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி உள்ளுக்கு வரவா? 5 பேர் இருக்கிறீங்க,
அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆரம்பத்திலே சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பத்தார்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீர்கள், மதீனாவிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்ற அடிப்படையில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவராக என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட நேரம் அந்த அனுமதியை மறுக்க முடியவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அனுமதியை வழங்குகிறார்கள். அந்த ஔஸ் இப்னு ஹவியும் அந்த குளிப்பாட்டுவதிலே சேர்ந்து கொள்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை எவ்வாறு குளிப்பாட்டுவது என்பது அவர்களுக்கு தெரியாது. சீரத்து இப்னு இஸ்ஹாக், இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சீராவிலும் அபூதாவுத் போன்ற கிரந்தங்களிலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாயிலாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கின்றது. சொல்கிறார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி குளிப்பாட்டுவது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கின்றான். அன்பானவர்களே, அந்த சிறு தூக்கத்துக்கு பின்னால் அந்த இடத்தில் இருந்து ஒரு அசரீரி வருகிறது. சொல்கின்றது, அக்ஸிலு அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சௌபிஹி, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ஆடையுடன் குளிப்பாட்டுங்கள் என்ற சத்தம். அன்பானவர்களே, கண் விழித்துக் கொண்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்க உங்களோட நெஞ்சில அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தண்ணீரை ஊற்றுகிறோம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதாளியாக இருந்ததனால் அவர்கள் அந்த பொறுப்பை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெஞ்சிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாய வைத்தவர்களாக ஹஜ்ரத் ஃபضل இப்னு அப்பாஸும் குஸம் இப்னு அப்பாஸும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஹஜ்ரத் ஷக்ரானும் தண்ணீர் ஊற்றும் பொழுது தன்னுடைய கரத்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கழுவி தேய்த்து குளிப்பாட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் இன்னும் 3 புடவைகளை கொண்டும் ஒரு ஆடையை, 2 புடவைகளை முழுமையான துணிகளை கொண்டும் ஒரு ஆடையை கொண்டும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா கஃன் செய்யப்படுகின்றது. கஃன் செய்து அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஜனாசாவை பார்வையிடுவதற்காக வேண்டி பல மக்கள் பலவாறு வந்தார்கள். சீரத்து இப்னு இஸ்ஹாக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, சில கிராமப்புற அரபிகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலேயே அந்த ஜனாசாவை பார்த்தார்கள். இன்னும் சில மக்கள் ஒரு தடவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்தவர்கள் திரும்பவும் அவர்களுக்கு அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு தைரியம் ஏற்படவில்லை. திரும்பவும் அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு அவர்கள் வரவே இல்லை. ஆனால் இன்னும் சில மக்கள் இந்த முகத்தை இதற்கு பின்னால் பார்க்கவே கிடைக்காது, இதற்கு பின்னால் பார்க்கவே முடியாது என்ற ஏக்கத்தின் ஆர்வ மேலீட்டின் காரணமாக பல தடவைகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். அதிலும் விசேஷமாக ஒரு கிராமப்புற அரபி, அன்பான சகோதரர்களே பெரியார்களே, கிராமத்து வாசிகளை நாங்கள் எப்பொழுதும் மடையர்கள், படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்வதுண்டு. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு கிராமப்புற அரபி அவர் வருகிறார், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்க்கின்றார். ரிவாயாத்துகளிலே வருகின்றது, மிச்சம் கவனமாக அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்கிறார். அல்லாஹும்ம அஸ்ஹிப் பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ஹாதா. யா அல்லாஹ், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்ததற்கு பின்னால இந்த கண்களால திரும்பவும் வேற யாரையும் பார்க்க கூடாது, என்னுடைய பார்வையை எடுத்துக்கொள், பறித்துக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரிவாயாத்துகளிலே வருகின்றது, ஃபகுஃப பஸருஹு, அந்த கிராமப்புற அரபியினுடைய பார்வை உடனடியாக பறிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய மனைவியை காண ஆசைப்படவில்லை, தன்னுடைய குழந்தைகளை காண ஆசைப்படவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவதனத்தை பார்த்ததற்கு பின்னால் இந்த கண் வேறு யாரையும் பார்க்க கூடாது, யா அல்லாஹ் இந்த பார்வையை பறித்துக்கொள் என்ற துஆ அந்த கிராமப்புற அரபியினுடையது. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இவ்வாறு பலவாறு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா பார்வையிடப்பட்டது. அதற்கு பின்னால் ஜனாசாவுக்காக வேண்டி கபர் தோண்ட வேண்டும். எப்பொழுதும் பொதுவாக அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வாசிகளிலே யாராவது மரணித்தால் அவர்தான் கபர் தோண்டுவார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வாசியிலே யாரு சரி மரணித்தால் அவர்கள் தான் கபர் தோண்டக்கூடிய பழக்கம் இருந்தது. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வாசிகளுக்குரிய கபரை தோண்டுவதா அல்லது மதீனா வாசிகளுக்கு தோண்டக்கூடியவர் தோண்டுவதா, இது அதாவது ஒரு குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சஹாபிகளிடத்திலும் செய்தி அனுப்பினார்கள். முதலாவது யார் வருகிறார்களோ அவர்களிடத்திலே அந்த பணி ஒப்படைக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக சமூகம் அளித்தார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, மண்ணுக்கு ஈரப்பதம் தேவையில்லை, அபூ தல்ஹாவினுடைய கண்ணீரே போதும். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக அந்த ஜனாசாவினுடைய குழியை தோண்டி அங்கே ஜனாசா அடக்கம் செய்யப்பட தயாராக இருக்கிறது. அந்த ஜனாசாவை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மேல் புறத்தில் இருந்து சுமந்து கொடுக்க அந்த கபருக்குள்ளால் இருந்து ஹஜ்ரத் ஃபضل இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் குஸம் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் ஷக்ரான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமை அவரும் அந்த
அந்த ஜனாசாவை அங்கிருந்து வாங்கி அந்த ஜனாசாவை அழகாக அடக்கம் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜனாசாவினுடைய அடக்கம் செய்து அந்த கபரிலே இருந்து ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸும் குஸம் இப்னு அப்பாஸும், அதாவது ஷக்ரானும் ஏறிவிட்டார்கள். குஸம் இப்னு அப்பாஸ் அவர் கபிலே இருக்கிறார், அவருக்கு ஏற முடியவில்லை, அவர் இன்னும் சின்ன ஆளாக இருக்கிறாரே, ஏறுவதற்கு தடமாறுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மக்கள் அவரை கையை பிடித்து தூக்கி எடுத்தார்கள் வெளியிலே. ஆர்வக்கோளாரே, கடைசி காலத்திலும் அவர் சொல்வாரே, எல்லோருக்கும் அன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளுடன் பலவிதமான தொடர்புகள் இருந்தது. சில மக்கள் வாழ்நாளிலே மட்டும் ஒரு தடவையும் ரசூலுல்லாஹ்வை சந்தித்தவர்கள் உண்டு, ஒரு தடவையுடன் அந்த தொடர்பு முடிந்து விட்டது. ஹஜ்ரத் குஸம் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுவார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடைசியாக அவர்களுக்கு சமீபமாக இருந்தவன் நான் தான் என்று அவர்கள் பெருமையாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் அவர்களுக்கு முன்னால் நிற்க கிடைப்பதும் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபிலே திரும்ப திரும்ப அந்த இடத்திலே இருந்து அவர்களுக்கு சலாத்தும் சலாமும் சொல்ல கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் எல்லோரும் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் துன்பம், துயரம், பிரச்சனைகள், ஆறுதலுக்காக வேண்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வார்கள். நோயாளிகள் வருவார்கள், யா ரசூலுல்லாஹ் நோய் ஏற்பட்டிருக்கிறது. சிலருக்கு கையை வைத்து ஓதி விடுவார்கள், சிலருக்கு உமிழ்நீரை உமிழ்ந்து விடுவார்கள், சிலருக்கு சொல்வார்கள் நீங்கள் சென்று விடுங்கள், உங்களுடைய நோய் குணமாகிவிடும். இவ்வாறு பலவிதமாக ஆறுதலாக இருந்தவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு எங்கே போவது என்பது தெரியாது, எங்கே செல்வது என்பது தெரியாது. ஹஜ்ரத் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சாச்சாவினுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தைரியமான ஒரு சஹாபி பெண்மணி, உற்சாகமானவர்கள், உஜாரானவர்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வீட்டுக்கு சென்றால் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஆறுதலுக்காக வேண்டி செல்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு ஹானியும் அங்கே உடைந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களிடத்திலே அழுகைக்கான காரணம் கேட்கப்பட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், இன்றிலிருந்து வானுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வஹீனுடைய தொடர்பு அது நீங்கிவிட்டது, அது இல்லாமல் போய்விட்டது, அதனை நினைத்து நான் அழுகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை விளங்கியவர்கள், அவர்களும் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான இன்றைய தினத்திலே நாங்கள் இருக்கிறோம். அன்பானவர்களே, அவர்களுடன் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே முஹப்பத்தை, நேசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் ஹயாத்தாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னா அது மிஸ்வாக்காக இருக்கட்டும், அல்லது தாடியாக இருக்கட்டும், அல்லது மஸ்ஜிதுக்குள்ளாலே வரும்போது வலது காலை வைத்து வருவதாக இருக்கட்டும், மலசலம் கழிப்பதற்கு செல்பவர் இடது காலை வைத்து செல்வதாக இருக்கட்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இருக்கக்கூடிய அந்த சுன்னாக்களை நாங்கள் உறுதியுடன் எடுத்து பின்பற்ற வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழுலக முஸ்லிம்களுடைய பாவங்களை